அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ சமீப காலமாக நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் டிவிலே பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரியலூரில் சிலிண்டர் லாரி வந்து ஒன்று வெடிச்சிருச்சு. நல்ல வேளையாக பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படலை. ஒருவேளை அந்த இடத்துல யாராவது இருந்து உயிர் சேதம் அடைஞ்சிருந்தா அவங்க ஃபேமிலியை யார் பார்த்துப்பாங்க? அந்த மாதிரி சூழ்நிலைகளின் போது இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் கிடைக்கும். அதே மாதிரி டீசல் டேங்கர் லாரியும் கவுந்துருச்சு. லோடு எடுத்துகிட்டு போகும்போது பொதுமக்கள்லாம் போய் டீசல் பிடிச்சதை நம்ம பார்த்தோம். நல்ல வேலையாக அதுவும் வெடிக்கல. நார்மலாக டீசலோ டேங்க் லாரி இந்த மாதிரி கவுந்துச்சுன்னா வெடித்து சில கிலோமீட்டர்களுக்கு நெருப்பு பரவும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யாராவது பாதிக்கப்பட்டாங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இல்லை அப்படின்னா ரிஸ்கில் அவங்களோட ஃபேமிலி இம்மிடியேட்டாக வந்து ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் மாட்டிக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். இந்த இன்சூரன்ஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.